bab satu kerajaan ala Melayu. Okey. First kali பார்த்தீங்கன்னா maklumat berikut berkaitan dengan istilah ala Melayu. Ala Melayu ஏற்கனவே நிறைய பேர் இருக்கு. என்ன இருக்கு? ala Melayu, dunia Melayu, kepulauan Melayu. Okey, இது ஏன் பேர் மாறிக்கிட்டே இருக்குன்னா ஓகே நீங்க அந்த அதுல கூட இருக்கும் பேஜ் 4ல போட்டுருக்காங்க புக் டெக்ஸ்ட்ல. புக் டெக்ஸ்ட் திறங்க தெரியுமா? புக் டெக்ஸ்ட் திறங்க. இந்த வீடியோ கேட்க போகுது. ஓகே, ஓபன் தி புக் டெக்ஸ்ட் புக். ஆன்சர் வந்து A. Per dazan zaman. Zamanna காலம். காலம் மாற மாற பேர் மாறும். ala Melayu, dunia Melayu, kepulauan Melayu, tanah Melayu, அப்புறமா மலேசியா. ஓகேவா? zamanna காலம். dunia geografi பத்தாயிரம் எதுவுமே கிடையாது. ஓகே, மறந்துடாதீங்க, எதுவுமே இல்லை. alright. Profesor Emerita Datuk Dr. Nik Hassan Suhaimi. நீங்க என்ன சொன்ன? Nik Hassan இருந்தாலே மடகாஸ்கர் கன்ஃபார்மா இருக்கு. மடகாஸ்கர் மறந்துடாதீங்க. ஓகே, மடகாஸ்கர் இருக்கு. Kepulauan Pasifik. Kepulauan Pasifikனா இங்க இருக்க தீவுங்க, கடல் ஓரம். ஓகே, 1 dan 4 answer boy. ஓகேவா? ஓகே, tokoh berikut memberi pandangan tentang dunia Melayu. ஓகே, இது என்ன கஷ்டம் தெரியுமா? பேர் வந்து இவன் எமெரிட்டஸ் தான், ஆனால் இப்போ டாக்டர் இஸ்மாயில். ஓகே, பேஜ் 5. ஓகே, நீங்கள் அந்த இதில் பார்க்கலாம் பேஜ் 5ல் வந்து. ஸோ ஆன்சர் வந்து பாய். ஓகே, பாய் 1 dan 4. உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளக்கார ஆல்ஃபா ரூஸ் வந்து நிக்கோபார் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் பாருங்கள் எங்கே டூ இருக்குது, அது இல்லை. ஏ கிடையாது, சி கிடையாது. இருக்கிற பேலன்ஸ் என்னது? 4 தானே? 4 தான் இருக்குது. மியான்மர் கன்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ பேலன்ஸ் என்னது? 1 dan 3. ஓகே, ஏற்கனவே மலாய்க்காரங்க என்ன சொல்கிறாங்க உங்களோட இந்த வியட்நாம் எல்லாமே நம்ம அல்லா மலாயூ தான். ஓகே, ஸோ ஆன்சர் 1 dan 4. வியட்நாமோ மியான்மரோ. ஓகே ஓகே, soalan nombor 4. Okey, tokoh berikut telah memberikan pandangan tentang konsep ala Melayu. இவர் பேர் என்ன? சுல்தான் தக்தீர் அலி ஷா பானா. இவர் என்ன சொல்லியிருக்காங்க? ஜிபிபி ஞாபகம் இருக்கா? ஜிபிபி. ஓகே, ஏற்கனவே வந்து ஜியோகிராஃபி, பாஸ், புடாய் உங்களுக்கு தெரியும்ல. இது வந்து பஹாஸ் முக்கிய என்ன திறந்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பேசியிருக்காரு பஹாஸை பற்றி. பாஸ் வந்து 200 இருக்கு, எஸ்தோனசியால ரும்போன்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. அந்த இம்பாட்லாம் இவர் பேர் இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஏ. ஓகே, இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அப்பான்னா ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் எம்பாட்டோட இது. இந்த கேள்வி என்னன்னா எந்த கூட்டம் வந்து அப்பாட்னு சொல்லும்? ஓகே, எந்த கூட்டம் வந்து அப்பா? ஆன்சர் வந்து சி. பிலிப்பினாவும் சாபாவும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிஜாரா. சாபா வந்து ஆக்சுவலி யாரோடனா பிலிப்பினாவோட. ஆரம்பத்தில் சாபா வந்து பிலிப்பினாவோட. அதுதான் இப்போ வரைக்கும் அவனுக்கு பிலிப்பினா வந்து சாபா மேல வந்து எடுக்கணும்னு கேஸ் இருக்கு இன்னும். ஓகே, அதெல்லாம் அவங்க 2 பேரும் ஒரே டீம். பிலிப்பினாவும் சாபாவும் ஒரே டீம். அதான் அவங்க வந்து அப்பாட்னு சொல்லுவாங்க. ஓகே Okey, maklumat berikut adalah pusat pemerintahan dan pentadbiran kerajaan Gangga Negara. Gangga Negara வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கா. ஸோ அது ஆஃபீஸ் பேர் என்ன? புசாட். நான் சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன் புசாட். ஓகே, புசாட் pemerintahan. ஆன்சர் வந்து சி. பங்காலன். மறந்துடாதீங்க, பங்காலன். ஓகே, ஆன்சர் வந்து சி. கங்கா நகரோட ஆஃபீஸ் வந்து பங்காலன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கெடாத்தூக்கு வந்து 2 ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, மறந்துடாதீங்க. Kerajaan manakah yang terawal? Awalnya agak சீக்கிரம். awal, early sekali muncul di alam Melayu. உங்களுக்கே தெரியும் ஆன்சர் டாங்கி ஃபூனான். ஓகே, ஆன்சர் டி. ஓகே, இது வந்து அங்கூர் வந்து யாரு புதுசா கிராஜான்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் எல்லாமே இந்த மாதிரி கேள்வி நிறையா வரும். எக்ஸ்ன்னு அதான் சொல்கிறேன். இந்த பேசிக்காக உங்களுக்கு தெரியணும். அந்த கிராஜானோட புதுசா நகர் என்ன எல்லாமே தெரியணும். ஓகே, புதுசா கிராஜான் அங்கூர் வந்து ஹரிஹாரா லாயா. Okey, Hariara Laya. Alright. Kewujudan kerajaan Majapahit. Okey, itu very easy. Actually எல்லாமே ஒரே கேள்வி தான். மஜாபாஹிட் பூசாட் எங்கன்னு கேட்குறாங்க. அவரோட ஆஃபீஸ் என்னது? கோத்தா த்ரோவுலான். ஆன்சர் டி. ஓகேவா? ஓகே, இது வந்து maklumat berikut merujuk kerajaan yang sering memberikan ancaman kepada kerajaan Campak. David. ஓகே, இது வந்து டைவேட். ஓகே, சம்பா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். தெரிஞ்ச ஒரு கதை சொன்னேன். ஓகே, சுல்லின் வந்தான். சம்பா வந்து டைவேட் கிட்ட இருந்து காப்பாத்தினா. அப்புறம் போங்கா வந்தான். ஓகே, என்ன கேட்கறாங்கன்னா டைவேட்னு சொல்றேன். டைனா வியட்னா என்னது? ஓகே, வியட்நாம்னு அர்த்தம். அந்த டாய் இருக்கு பேரு என்ன அர்த்தம்னா உத்தாறு, வடக்கு. ஓகே, நார்த் சைட். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கோனா டைனா என்னது? கலருக்கு முடி டை அடிப்பாங்க பார்த்தியா? டை இங்க இருக்கு, இங்க அடிப்பாங்க. முடி இங்க இருக்கு, மேல இருக்கு. ஸோ மேலனா உத்தாரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே Okey, maklumat berikut berkaitan pemimpin terakhir Funan. Funan ada kardasi raja pertama, Raja Rudravarman.
இவர் ருத்ரவர்மன் வந்து என்ன கேட்கிறான், அப்பக்கா kesan pelantikan toko இவர ருத்ரவர்மன் ராஜாவாக்கியம்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கிறாங்க. என்னன்னா பேஜ் முக்கு சிமிலர்ல பாருங்க, kemerosotan kerajaan. ருத்ரவர்மன் வந்து கொஞ்சம் வீக்கான ராஜா. ஓகே, சோ ராஜா வந்து ரொசோட் ஆயிடுச்சு. merosotனா இப்போ உங்க பரிச்சு contoh டச் மாக்கா வந்து ஜத்து ஆயிடுச்சுன்னா merosotனு சொல்லுவாங்க. ஓகே, சோ அர்த்தம். ஓகே, ஆன்சர் வந்து சி. alright. 12. Maklumat berikut berkaitan dengan kemasyhuran kerajaan-kerajaan alam Melayu berperanan sebagai pusat pengajian agama buta. Buta now உங்களுக்கு தெரியும், answer 100% C, Sriwijaya. Okey. Maklumat berikut berkaitan dengan pengasasan kerajaan Majapahit. Okey, Majapahit வந்து இது ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஒரு kerajaan வந்து. என்ன அந்த டைம் வந்து ஜாவ் எங்க இருக்கு, இந்தோனேசியா. அது யாரு மஜாபாஹிட்டை ஹெல்ப் பண்ணா? ஓகே, மஜாபாஹிட் மானா எம் ஸ்டார்ட் ஆகுது. சோ மொங்குல் M4 மொங்குல் ஹெல்ப் பண்ணிருக்கு. மஜாபாஹிட்ல முக்கியமான தலைவர் பேர் என்னது, பாத்தே காஜா மாடா. அவர் யாரு, பிரதான மந்திரி. அவர் என்ன செஞ்சாரு, keamanan keselamatan கொண்டு வந்தாரு. அப்புறமா meluaskan empire போடுங்க, meluaskan empire kerajaan Majapahit. empire பெருசாக்குனாரு. ஓகேவா, சண்டை போட்டு. ஓகே, sumber dari India dan Arab telah menggunakan istilah tersebut. Ini senang tak? Kalabar, Kataha. K ல start ஆகுதா? அப்ப யாரு, Kedah வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து Kalabar, Kataha. Okey, 15. Maklumat berikut merujuk kerajaan Ganga Negara. Ganga Negara merupakan antara kerajaan alam Melayu yang terkenal pada abad ke-6. Abad 6 lah Ganga Negara ரொம்ப famous. Yang famous lah ஞாபகம் வச்சுக்கோங்க. alam அது கங்கை நகர் எங்க இருக்கு, தானா மலாயு, அதாவது இப்போ மலேசியால இருக்கு. சோ நம்ம நாடு இதுக்கு ஃபேமஸ், perdagangan. ஆன்சர் வந்து பி, கங்கை நகர் வந்து pusat perdagangan ஃபேமஸ். ஓகே, நம்ம 16. ஓகே, ரொம்ப ஃபேமஸான கேள்வி. abad 9ல வந்து அங்கூர் கூட வந்து வேற கிராஜால வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கணும். abad 1, abad 3, abad 9ல வந்து அங்கூர் கூட யார் இருந்தா? பேஜ் ரொம்ப 15 பாருங்க டெக்ஸ்ட் புக்ல. kerajaan என்னது ஆன்சர், என்னது Abbasiyya. Jangan macam Abbas. A for Angkor, A for Abbas. Aவ்வளவுதான். Okey, maklumat berikut berkaitan dengan kerajaan luar yang menjalinkan hubungan antara satu sama lain. Dia keluarnya kasih tahu tak? Okey, Champa Mongol. Okey, Champa Mongol வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. சம்பா மொங்கலும் இது எப்ப நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஓகே, அதான் கொஞ்சம் கேள்வி ரொம்ப கஷ்டம் தான் இது வந்து. ஓகே, ஆன்சர் வந்து டாங்கி. 14 ஞாபகம் வச்சுங்க. 14 Masehi. ABC lah maybe இந்த கேள்வி வந்தா ஞாபகம் வச்சுக்கோ. ஆக கூடிய நம்பர் வந்து 9, 10, 13, 14 தான் ஆன்சர். ஓகே, nombor 18. Apakah faktor yang membawa kepada penyebaran agama buta ke alam Melayu? புத்தர் மதம் எப்படி இங்க வந்துச்சுன்னு கேக்குறாங்க. தானா மலாயு, அல்லாம் மலாயுக்கு ஃபுலான் சம்பா நம்ம நாட்டுல எப்படி வந்துச்சு? முக்குசா 17 இருக்கும் ஆன்சர். ஓகே, ஆன்சர் வந்து ஏ. புத்தர் மதம் எங்க இருந்து வருது உங்களுக்கு தெரியும், நீ சொல்லுங்க கதை. அசோகா. ஓகே, இந்தியால இருந்து அசோகா வந்து ஆள் அனுப்பி விடுறாரு. யார் அனுப்பி விடுறாரு? புத்தர் மதம் எப்படி பாரு, புத்தர் சாமியா தானே இருப்பாரு, புத்தர் தான் கொண்டு வராங்க, புத்தர் சாமி. சோ ஆன்சர் வந்து ஏ, peranan சாமி. ஓகே, 19. Pernyataan berikut berkaitan dengan hubungan diplomatik yang dilakukan oleh kerajaan Sriwijaya menghantar utusan ke China. Sriwijaya வந்து kerajaan வந்து சைனாக்கு வந்து ஒரு தூது அனுப்புறாங்க. உத்துசன் என்னது, போஸ்ட்மேன் மாதிரி தூது. ஓகே, அது எதுக்காக அனுப்புறாங்க? ஓகே, இதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க. ஆன்சர் வந்து பாய். hubungan persahabatan. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப். alright. Okey, 20. Pada pandangan anda, உங்க கருத்து என்ன? Apakah nilai yang diperoleh daripada hasil hubungan diplomatik kerajaan alam Melayu dengan kerajaan lain? Page 21. என்னன்னா அல்லாம் மலாயுல இந்த 7 kerajaan பார்த்தீங்கன்னா மற்ற kerajaan வெளியில சைனா, இந்தியா, மற்ற kerajaan கூட மங்கோல் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க, ஃப்ரெண்டா டிப்ளோமேட்டிக்கா இருக்காங்க. 50-50. ஓகே, இது வந்து என்ன தெரியுதுன்னா ஆன்சர் வெரி இது நிலை மாடல். ஓகே, அந்த மாதிரி தான். என்னன்னா ஆன்சர் பாய், bersikap terbuka, open minded. Okay ah, so bahagian A முடிஞ்சிருச்சு. B bab 1. Okay, bab 1 bahagian B lah. Okay, இந்த மாதிரி போட்டோட காட்டுவானுங்க. இதுதான் நீக் அசானே, நான் சொன்ன மடகாஸ்கர். ஓகே, இந்த மாதிரி போட்டோ இருக்கும், போஸ்டர். இது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் என்ன சொன்னாரு. ஓகே, இப்போ என்னன்னா கீழே கேட்டிருக்காங்க, senaraikan 3 tokoh tempatan dan luar yang memberi pendapat tentang konsep alam Melayu. உங்களுக்கு தெரிஞ்ச 3 tokoh நீங்க சொல்லலாம். ஓகே, ஒருவேளை நீங்க ஷார்ட் ஃபார்மா சொல்ல தெரியல, பேரை வந்து நீங்க பார்த்து கொஞ்சம் அஃபர் பண்ணிக்கோங்க. சொந்த வந்து சொன்னாங்க பேர் என்னது,
ஓகே, ஒரு வெள்ளக்காரன் பேர் ஆல்ஃபிரட் ரூசல். அவர் சீன பேர் என்னது? டிங் சோமிங். ஆனால் டிங் சோமிங் டாக்டர் சொல்லி ஆகணும். டாக்டர் டிங் சோமிங் தான் வச்சுக்கோங்க. அப்துல் ஹடி நான் வச்சுக்கலாம் பேர். ஓகே, ஏன் மேலே அந்த ஃபோட்டோ இருக்க பார்த்தியா, அவன் பேர் கூட போடலாம். நமக்கு தேவை தீக்கமாக்கா தானே, தீக்கமாக்கா போடுங்க. ஓகே, aperma artikel berikan 3 lokasi yang berkaitan dengan konsep alam Melayu mengikut pendapat Profesor Emeritus Dr. Nik Hasan Suhaimi. Nik Hasan சொல்லிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், மடகாஸ்கர் சொல்லலாம், பப்பு நியூகினியன் சொல்லலாம், நியூசிலாந்து சொல்லலாம். அந்த பேர்லாம் பாரு எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரி பேரா இருக்கும், இங்கிலீஷ் பேர் மாதிரி நிறையா இருக்கும். அந்த நீக் ஹசன் பேர் சொன்னது வந்து பப்பு நியூகினியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மடகாஸ்கர் எல்லாமே போடுங்க என்னோட சொன்னான்னு. ஓகே, ஆக்சுவலி எங்கே இருக்குது ஆன்சர்லா? ஓகே, இங்கே ஆன்சர் இருக்கும், ஆனால் கிளியராக தெரியல. ஓகே, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, வர சான்ஸ் கூட திரும்ப அதெல்லாம். ஓகே, அடுத்த கேள்வி. Pada pandangan anda mengapa berlakunya persamaan dalam kalangan masyarakat di kawasan alam Melayu? ஓகே, இது என்ன கேட்குறாங்க நம்ம கேள்வி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். இது என்ன கேள்வினா, ஏன் இந்த அல்லாம் மலாயு, ஃபூனான், சம்பா இங்கே எல்லாமே இருக்கு பார்த்தா 7 கிராஜானம். இந்த 7 கிராஜானில் ஏன் வந்து மக்கள், அதாவது அந்த டைமில் பீப்புள் அவங்க வந்து ஏன் சேமாக இருக்காங்க பார்க்க? ஓகே, அர்த்தம் கேள்வி. அவங்க என்ன சேம்னா உருவம் மட்டும் சேம் கிடையாது, அவங்க செய்கிற வேலை, அவங்க லைஃப் ஸ்டைலு, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, அவங்களோட சட்டை, அந்த இது படிச்சடா ஜியோகிராஃபி, பாஷை, புடாயி, அதெல்லாமே சேமாக இருக்கும். ஏன் சேமாக இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க? 4 மார்க்கானா 4 சொல்லி ஆகணும். எப்படி சொல்லணும்? அந்த கேள்வியை திரும்பி எழுதுங்க. Pada pandangan saya berlakunya persamaan dalam kalangan masyarakat di kawasan alam Melayu போட்டு kerana போட்டுட்டு first sebab போடுங்க. ஓகே, இந்த புக்கு சரியா பார்க்காதீங்க, சாலாவா இருக்கும், வேற ஆள் கொடுத்த புக் எனக்கு. ஓகே, ஏன்னா என்ன சேமா இருக்கும்னா நம்மளோட நெகாரு வந்து அல்லாம் மலாயு பத்தின எல்லாமே காடா இருக்கும், கடலா இருக்கும், எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சேமா இருக்குன்னு. நான் ஓகே, mempunyai ciri-ciri fizikal yang sama. ciri-ciri fizikalனா அந்த 7 கிராஜனா கடல் இருக்கு, மலை இருக்கும், காடு இருக்கும், எல்லாமே சேமா தான் இருக்கும். அப்புறமா corak kehidupan yang hampir sama. corak kehidupan yang hampir sama னா லைஃப் ஸ்டைல் சேமா இருக்கும். ஓகே, அப்புறம் நாகரிகமும் ஒன்று, berkongsi tamadun yang sama. tamadona மேனரிசம், சாப்பாடு முறை, ஒரு டெக்னாலஜி, அந்த அறிவு, ஐ மீன் நாலேஜ் எல்லாமே சேமா இருக்கும். அடுத்தது kepercayaan yang sama. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நீ ஜிலாஸ்கான் பண்ண தேவையில்லை, சும்மா நான் கொடுக்குற கீப்பர் போட்டாலே போகிறோம். ஓகே, kepercayaan yang sama, penggunaan bahasa yang sama, mengamalkan budaya yang sama. இதில் என்னாச்சும் தூக்கி போடுங்க, அந்த ஜிபிபியை போட்டாலே போகிறோம். mempunyai bahasa yang sama, budaya yang sama, ciri-ciri fizikal. ஓகே, ciri-ciri fizikal என்ன தெரியுமா? ஜியோகிராஃபின்னு அர்த்தம். நீங்கள் ஜியோகிராஃபி படம் படிக்கிறீங்க பார்த்தியா, ஜியோகிராஃபி என்னது? இந்த பூமியில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற மேப்பில் இருக்கிற அந்த காட்டத்தான மேப்பு. ஸோ ciri-ciri fizikal yang sama. ஓகேவா? kepercayaan yang sama. kepercayaan நம்பிக்கை, சாமி. ஓகே, சாமி ஒரு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின். jelas. ஓகே, இது என்ன போட்டிருக்குன்னா, konsep alam Melayu boleh dilihat dari aspek penggunaan bahasa serumpun dan budaya serumpun. என்னன்னா ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் எல்லாமே இருக்கு. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. தீகமாக்கா இந்த பேர் நம்ம அன்னைக்கு படித்தோம். jelaskan pandangan Profesor Emeritus Dr. Asma Haji Omar. ஓகே, இந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மொழியை பற்றி என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன மொழின்னு. ஓகே, இது எப்படி சொல்லலாம்? 3 மார்க்கா போட்டிருக்கு. ஓகே, 3 மார்க்கா. என்ன சொல்லலாம்? sebuah bandar yang majuன்னு போடலாம், melaksanakan pengkhususan pekerjaan, ஓகே, peningkatan teknologi. ஓகே, அதுதான் மொழியில சேமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. pada pandangan anda. ஓகே, நான் ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு புரியலன்னா என்ன செய்யுங்கன்னா, 3 மார்க்கா இருக்கு பத்தியா. ஓகே, இப்பயே நீங்க வந்து புக்கு டெக்ஸ்ட் புக்கெல்லாம் பாருங்க. நான் என்னென்ன கேள்வி இங்கே நான் பேசுகிறேனோ இந்த எல்லா கேள்வியும் வந்து நீங்கள் புக்கு டெக்ஸ்ட்டில் மார்க் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த கேள்வி முக்கியமான கேள்வின்னு அர்த்தம். நாளைக்கு கேப் படிக்கும்போது நீங்கள் படிக்கலாம். தயவு செஞ்சு ரிலாக்ஸாக இருக்காருங்க. பிஎம் முடிஞ்சோன்னா சுஜாலா எடுத்து படிங்க. ஓகே, அப்பக்கா பண்டங்க டாக்டர் ஏ அசீஸ் டிராமன். டிராமன் அன்றைக்கி சொன்ன புடாயு. ஓகே, இந்த டாக்டர் அஸ்மா பொம்பளை லேடிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசு பற்றி பேசியிருக்காங்க. அசீஸ் டிராமன் வந்து புடாயை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்லியிருக்காருன்னா புடாயை வந்து புடாயி di alam Melayu telah berkembang சொல்லியிருக்காரு.
bidang kesenian வந்து pandai ஆயிட்டாங்க. Pandai dalam bidang kesenian, pandai membuat gangsa செய்றாங்க. mempunyai seni mempertahankan diri சொல்லிருக்காரு. silat செய்றாங்கன்னு. இது எல்லா கீ பாயிண்ட்டும் எழுதுங்க. ஓகே. நான் சொல்றேன் நீங்க வந்து விட்டுறாதீங்க. டெக்ஸ்ட் புக் மார்க் பண்ணுங்க சொல்லிட்டேன். ஓகே. வேற என்ன சொல்லிருக்க? கொத்தோரியம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கொத்தோரியம் செய்யறாங்க. வயான் கொலிட் செய்யறாங்க. வயான் கொலிட் செய்யற கிளாந்தால செய்யறாங்க. கிளாந்தால புலஜாவு எல்லாமே அந்த பாயிண்ட் சொல்லணும். கொத்தோரியம் மறந்துடாதீங்கப்பா. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. இது வந்து கேபாட் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம கிளாஸ் செஞ்சிருக்கோம். ஒரு சீலாட் சண்டை போடுறாங்க. சீலாட் வந்து டு நடக்குது. ஓகே, என்ன கேள்வினா bagaimana kita dapat mengekalkan warisan budaya di atas di alam Melayu. ஓகே, இது என்ன கேட்டிருக்காங்கன்னா வாரிசான் புடாய், அதாவது என்ன வாரிசானு சீலாட் அல்லாம் மலாயுல எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம், அதாவது இப்ப எப்படி செய்யலாம். நீ வருஷத்தை பேரை பாருங்க, 2022 4 வருஷம் முன்ன. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க என்னாச்சும் ஒரு செய்றீங்கன்னா அது எப்படி நம்ம ப்ரோமோட் பண்ணணும், நம்மளோட கல்ச்சர் எப்படி ப்ரோமோட் பண்ணணும். ஓகே, என்ன செய்யறோம்னா ஜாப்பான் கொடுத்துருக்கேன், பேப்பர் எழுதி வச்சிருப்பீங்க. ஓகே, menyadarkan pertandingan di peringkat antarabangsa, இன்டர்நேஷனல் லெவலில் இது பண்ணணும், போட்டி நடத்தணும். அப்புறம் சின்ன பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கணும். டி அஜார் kepada ஜெனரேசி மூடான்னு போடுங்க, இல்லை டி அஜார் kepada kanak-kanakன்னு போடுங்க. ஓகே, அப்புறம் என்ன செய்யலாம், இது பாடமாக்கலாம் ஸ்கூல்ல. menjadikan salah satu subjek dalam pendidikan, ஏன்னா அஜார் டி sekolahன்னு போடுங்க. ஏன்னா இது வந்து சும்மா அஜார் டி sekolah அப்படின்னு போடக்கூடாது. selain itu kita boleh mengajar silat ini di sekolah, அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிள் மைண்ட்ல ஃபுல் ஃபார்ம் எழுதுங்க ஐயாட்டு. ஓகே. Okey, soalan nombor 3. Ini very easy. Kerajaan alam Melayu bermula daripada pertempatan kecil yang berkembang menjadi pelabuhan. Berikan 3 buah kerajaan yang muncul seawal abad pertama. Okey, abad pertama இருந்து என்ன kerajaan சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஃபூனான் போடுங்க, சம்பா போடுங்க, ஸ்ரீவிஜயா போடுங்க. நீங்க என்ன போட்டாலும் அந்த 7 இதுல 7மே கரெக்ட் தான். ஓகே. ஓகே, சுங்காய் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், லம்பா சுங்காயில தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. சுங்காய் பேரு கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஃபூனானோ அங்கோர் வந்து என்ன சுங்காயில ஆரம்பிச்சிச்சு? சுங்காய் மக்கோங், மறந்துடாதீங்க. அடுத்த என்ன சுங்காய் முக்கியம்? சுங்காய் மூசி, சுங்காய் மாஸ். ஓகே, இது எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகுது? மக்கோங், மூசி, மாஸ். எல்லாம் சுங்காய் மக்கோங், சுங்காய் மூசி, சுங்காய் மாஸ்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் 4 மார்க்கா. Mengapakah kerajaan awal di alam Melayu muncul di lembah sungai? என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் லம்பா சுங்காயில தான் எல்லா கிராஜனும் வந்துச்சு? உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்க என்ன செய்யறோம், திரும்பி அந்த கேள்வியை எழுதி வைக்கல, தண்டை காத்து தான் கேட்கிற. mengapakah ரிமூவ் பண்ணிருங்க. kerajaan awal di alam Melayu muncul di lembah sungai kerana ada sumber makanan. First sebab வந்து kerana ada sumber makanan, சாப்பாட்டு sumber makanan seperti ikan போட்டு டாட் வச்சிருங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. selain itu, ஓகே, sungai boleh dijadikan sebagai pelabuhan, அப்படி போடுங்க. ஓகே, sungai juga mempunyai kawasan yang subur. ஓகே, boleh டாட் போட்டு boleh dijadikan kawasan pertanian, pertanian விவசாயம். ஓகே, 4 பாயிண்ட் முடிஞ்சு. ஓகே, சின்னது தானே. ஓகே, 4வது கேள்வி. Okey, nak berikan 3 kerajaan luar yang sezaman kerajaan Melayu abad ke-9. Okey, abad 1, abad 9 ஞாபகம் வச்சுக்கணும். abad 9ல யார் யார் ஃப்ரெண்டா இருந்தா? ஓகே, அங்கோர் கூட நம்ம சொல்லி கொடுத்த என்னது? A4 அங்கோர், A4 அபாசியா போடுங்க. அப்புறமா இந்தியால பொன்னியின் செல்வன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன்னியின் செல்வன், சோழர்கள், சோலா, kerajaan சோலா dari இந்தியா போடு. ஓகே, இந்தியா முடிஞ்சாச்சு. சைனால யார் இருந்தா? டினாஸ்டி தங் போடுங்க. தங். ஓகே, மறந்துடாதீங்க. நான் சொல்ல எழுதுன்னு சொல்லிட்டேன். நோட் டெக்ஸ்ட் புக்கில் டக்குன்னு படிங்க. இன்னைக்கு இது வந்து குயிக் ரிவிஷன், இன்னைக்கு முடிச்சாகணும். Mengapakah kerajaan alam Melayu berjaya menjalin hubungan perdagangan dengan kerajaan luar? என்ன கேள்வினா, அல்லாம் மலாயு kerajaan இருக்கு பத்தியா, ஒரு kerajaan ஏன் வந்து மற்ற kerajaan வெளியில இருக்காங்க பத்தியா. கண்டினியூ. Mengapakah kerajaan alam Melayu berjaya menjalin hubungan perdagangan dengan kerajaan luar கேட்டிருக்காங்க. ஏன் இப்போ உள்ள kerajaan alam Melayu வந்து இந்த ஃபூனான், சம்பா, ஸ்ரீவிஜயா இந்த 7 kerajaan எப்படி சக்சஸா மற்ற நாட்டு கூட ஹுபுங்கன் பெருடாகங்கன் வியாபார ரீதியாக தொடர்பு வந்துச்சு. ஓகே, ஹவ் பிசினஸ் எப்படி செய்யறாங்க? சைனா, இந்தியா கூட, அபாசியா கூட, டினாஸ்டி தாங் கூட எப்படின்னா கேட்கறாங்க. ஆல்ரைட், நீங்க என்ன செய்யணும்னா, ஃபிஃப்த் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அல்லாம் மலாயு இங்க இருக்கு, தீமோரம் பாராட்டம். அந்த கதை ஞாபகம் இருக்கா? இந்திரன் 99 கதை சூப்பர் மார்க்கெட்டு, அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஃபேமஸ் ஆகும் அந்த இடம் வந்து. ஓகே, ஃபர்ஸ்ட்
kedudukan yang strategik. எப்படி எழுதணும்? அந்த கேள்வியை திரும்பி எழுதுங்க. Kerajaan Allah Melayu berjaya menjalin hubungan perdagangan dengan kerajaan luar kerana mempunyai kedudukan yang strategik. Selain itu, Allah Melayu terletak di laluan perdagangan antara timur dan barat. அப்புறமா என்ன இருக்கு? Allah Melayu என்ன ஃபேமஸ்? ரிச்சி என்னது? hasil bumi இருக்கு, kaya. Allah Melayu juga kaya dengan hasil bumi. Hasil seperti hasil hutan, hasil galian, hasil laut அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா? அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அல்லா மலாயுல எல்லா ராஜா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபாஷிமானு, பாத்திகா மாடா, சூலியர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து என்ன எப்படின்னா ஓப்பன் மைண்டட். எப்படி எழுதணும்? akhir sekali pemerintah mempunyai, pemerintahனா ruler. ruler என்னது? ராஜா, சுல்தான். pemerintah முடிச்சிடுங்க. pemerintah mempunyai sikap keterbukaan, open minded. ஓகேவா? ஓகே, கடைசி கேள்வி bahagian B dah. Apakah kepentingan perdagangan terhadap negara pada masa kini? 4 markah. கேள்வி புரிஞ்சுச்சா? penting perdagangan, வியாபாரம் yang முக்கியம் நாட்டுக்கு pada masa kini. இன்னைக்கு வியாபாரம் ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்குறானுங்க. நீங்க வியாபாரம் செய்றீங்க, அப்படியே செய்யுங்க. அதான் கேட்பாடு பெரிய லெவல் கேள்வி. இது உங்களுக்கு கொண்டு வாங்க. நீங்க வியாபாரம் செய்றீங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்க, காசுக்காக தானே, நல்ல வேலை, மற்றவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் தானே, நம்ம நிறைய பணம் தான் நம்ம நிறைய ஜாமான் வாங்க முடியும் அதானே. ஸோ என்ன செய்யறோம்? என்ன நான் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ்லாம். menambahkan pendapatan negara. எப்படி எழுதணும்? kepentingan perdagangan terhadap negara pada masa kini ialah menambahkan pendapatan negara. Pendapatannya income. Selain itu meningkatkan taraf hidup rakyat. Taraf hidupna வாழ்க்கை தரம், நம்மளோட அண்டர் ஸ்டேட்டஸ். ஓகே, நான் பணக்காரன் ஆகலான்னு அர்த்தம். டாட். அப்புறமா seterusnya ekonomi semakin maju. அன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ekonomi semakin majuனா மணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் வருதுன்னு அர்த்தம். அடுத்த என்ன கேள்வி? அடுத்த ஏன் வியாபாரம் செய்யறோம்? நம்ம 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் தானே, அவங்க சம்பாரிச்சுட்டு போட்டோன்னு. ஸோ கடைசி பாயிண்ட் சொல்ல போறேன், 4வது பாயிண்ட் சொல்ல போறேன். 4 மார்க்ல 4வது பாயிண்ட் சொல்ல போறேன். akhir sekali perdagangan boleh memberi peluang pekerjaan. peluang pekerjaan வேலை வாய்ப்பு. ஓகே, ஸோ bahagian B முடிஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு செஞ்சேன். ஓகே, இப்போ bahagian C. ஓகே, jawab mana satu-satu soalan. But நம்ம எல்லாத்தையும் படிப்போம். ஓகே, soalan nombor 1. Kerajaan Allah Melayu seperti kerajaan Funan telah bermula daripada pertempatan kecil yang berkembang menjadi sebuah pelabuhan. Funan வந்து சின்ன ஒரு கிராமத்துல கம்புங்களை ஆரம்பிச்சு பெரிய pelabuhan ஆயிடுச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, jelaskan latar belakang penubuhan kerajaan Funan. 4 மார்க். எனக்கு latar belakangனா பேக்ரவுண்ட். Funan எப்படி வந்து உருவானுச்சு கதை நீ சொல்லி ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? இன்னைக்கு எல்லா கிராஜனும் அஃபால் பண்ணி ஆகணும். எங்க ஆரம்பிச்சாங்க, எப்படி ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சா, யாரு ஃபேமஸ் ஆக்கணும், எப்படி கீழே ஊந்துச்சுன்னு. ஓகே, வெரி ஈஸி. எதுக்கும் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி எப்போ கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் இல்லைன்னா பெஸ்ட், இது ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட், பெஸ்ட், லாஸ்ட், இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? ஃபுனான். ஸோ ஃபுனான் பற்றி கண்டிப்பாக கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் என்னென்ன இப்போ கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுனான் எங்க ஆரம்பிச்சிச்சு? பேர் ஆஃபீஸுங்க. பேர் pusat di Vyadapura. Diasaskan oleh seorang Brahmin. Brahmin பேர் என்னது? bernama Kaundinya. அவரே நீங்க டீல் சொல்ற beliau சொல்லணும். யாரு கல்யாணம் பண்ணாரு? beliau berkahwin dengan Soma, seorang pemerintah wanita. அங்க ஒரு லேடி தான் ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ் ஆதாங்க, இவர் போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓகே, எங்க ஆரம்பிச்சாங்க? di Sungai Mengkung. ஓகே, அவளு போட்டா போறோம். ஓகே, terangkan zaman kemasyhuran yang dicapai oleh kerajaan tersebut. இந்த 8 மார்க் கொடுத்துருக்காருங்கண்ணா. என்ன சொல்லணும்? நீங்க வந்து கொஞ்சம் சொல்லணும், என்னென்ன ஃபேமஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கதையை சொல்லணும். அதான் சொல்றேன், நல்லா படிங்க கதையை. ஓகே, யார் டைம் ஃபேமஸ் ஆயிடுச்சு? ஃபாஷிமான் தானே, எழுதுங்க. ஓகே, kerajaan Funan masyhur semasa pemerintahan Fashiman. அவர் என்ன செஞ்சாருன்னா, சுங்கை முக்கும் வரைக்கும் எம்பையர் பெருசாக்குனாரு. beliau meluaskan empayar Funan ke Sungai Mekong dan Teluk Camran di sebelah timur. அதான் சொல்லுங்க. ஓகே, Funan menjadi pusat perdagangan utama di alam Melayu. Raja Funan கடைசி யாரு? Raja Funan தாஹியலா ருத்ரவர்மன். யார் அட்டாக் பண்ணா? kerajaan Chola
menyerang Funan. Attack பண்ணி ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. menyebabkan kerajaan Funan merosot. இது போட்டாலே போறோம்ல, ஒரு 8 மார்க் இங்க ட்ரை பண்ணாலே ஒரு 5-6 மார்க் வரலாம்ல. ஓகே, அடுத்து இருந்து நம்ம அந்த போஸ்டர் வர வாய்ப்பு இருக்கு, போஸ்டர் வரும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ என்ன போட்டுக்கலாம், சிரிக்கு எப்பவுமே சும்மா கிராஜான், ஒரு கிராஜான் எப்படி இருக்கணும், சைகா இருக்கணும், இது சில தெரியல. ஓகே, நல்ல oke, apakah mesej yang anda peroleh daripada petikan tersebut dan apakah kesannya sekiranya kerajaan tidak mempunyai pemimpin yang baik? என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவர் இல்லைன்னா நாடு என்ன ஆகும்? இது வெரி ஈஸி தானே, ஒரு நாட்டுக்கு தலைவர் இல்லை ஓசிங்க என்ன ஆகும்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கேள்வியில் இருக்கு, 2 கேள்வினா என்ன மெசேஜ் இருக்குன்னு கேட்டிருக்கானுங்க. ஓகே, என்ன மெசேஜ்னா நாடு வந்து போறோம் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, நான் திரும்பி சொல்றேன். ஓகே, மெசேஜ் ialah sentiasa berdaya saing. Berdaya saing போட்டி போடணும். ஓகே, bijak menstabilkan politik negara. ஓகே, இருக்கிற அதை எப்படி தெரியுமா, அந்த போஸ்டர் இருக்கிற அந்த எழுத்தை வந்து திரும்பி எழுதணும். ஓகே, memakmurkan ekonomi negara, menyatu padukan rakyat pelbagai kaum. Lah உங்க தெரிஞ்ச மலாய் போடுங்க, நம்ம பிஎம் படிச்சது, mengeratkan perpaduan kaum போடுங்க. ஓகே, menjalin hubungan diplomatik dengan negara lain di peringkat antarabangsa. மற்ற நாட்டோட இன்டர்நேஷனல் லெவலில் நாடு வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சாகணும். சைனா, ஜப்பான், சவுத் கொரியா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும், அமெரிக்கா கூட. அதான் டிப்ளோமேட்டிக்னு சொல்கிறாங்க, புரிஞ்சா? ஓகே, 2வது கேள்வி, hubungan diplomatik merupakan hubungan politik antara dua kerajaan. ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தொடர்பு தான் 2 கவர்மெண்ட் இருக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, வந்து சைனா கூட யார் ஃப்ரெண்டா தான் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி தான், கிராஜான் ஃப்ரெண்ட் பேர் மட்டும் சொல்லக்கூடாது, ஜில்லாஸ்கர் சொல்லியிருக்காங்க. ஜில்லாஸ்கரா சொல்லி ஆகணும். Funan வந்து abad 3 வந்து utusan அனுப்புறானா, பேர் சொல்லணும். kerajaan Funan menghantar utusan pada abad 3. அதே டைம்ல யார் அனுப்புறா, kerajaan Champawon அனுப்பிச்சு. ஞாபகம் வச்சுங்க, ஃபூனானோ சம்பாவோ 3வது abad ke-3ல kerajaan சீனாக்கு வந்து utusan அனுப்பிச்சு. menghantar utusan, இந்த வார்த்தையை போடணும். இந்த மாதிரி வார்த்தை நீங்க போடலன்னா நீங்க பார்த்து கடைசி பரீட்சை முடி போய் பேப்பரை செக் பண்ணுங்க, அப்ப நீங்க சம்திங் ராங் செஞ்சிருக்கீங்க. ஓகே, அதே பரீட்சை 6, 7, 10 மார்க் வாங்கி ஆகணும். ஓகே, அடுத்த கேள்வி என்ன பதில் என்ன, மஜா போய் இப்போ அனுப்புனாங்க, அப்போ 14 அனுப்புனாங்க. ஓகே, கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ அனுப்புனாங்கன்னு. ஓகே, அடுத்த கேள்வி, திறனாக்கன் துஜியன் ஹுபுங்கன், ஏன் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறாங்க, எதுக்கு, ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும்? ஓகே, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சத்து திறந்து கடைசி சப் டாப்பிக்கை நீங்கள் பார்த்தாகணும். ஃபுல்லரி அனுப்புனா டைவர் லான் பண்ண, சம்பாய் அனுப்புனா டைவருக்கு ஒரு சண்டை போட, மஜாஃபை அனுப்புனா இப்போ சாபாத்தான், சிஜாய் அனுப்புனா அது இப்போ சாபாத்தான். ஓகே, எல்லாமே sahabatan தான் அனுப்புறாங்க சைனா கூட ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? ஓகே, pada pendapat anda apakah kepentingan hubungan diplomatik antara sebuah negara dengan negara lain? ஏன் டிப்ளோமேட்டிக் ரொம்ப முக்கியம்? ஓகே, நீ ஏன் மற்றவங்க கூட என்ன சொல்லி கொடுத்தா, ஸ்கூல்ல இருக்கீங்க, ஏன் ஒரு பெரிய சீனியர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்க, ஏன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? தெரியுதா, புரியுதா சொல்றேன்னு? அதே மாதிரி தான். ஓகே, 5th என்ன, pada pendapat saya kepentingan hubungan diplomatik antara sebuah negara dengan negara lain ialah dapat mengukuhkan strong hubungan persahabatan. Artinya selain itu business rhythm நமக்கு profit, dapat menjalankan perdagangan போடுங்க. ஓகே, அடுத்து என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா சிங்கப்பூர் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடும். சிங்கப்பூர்ல இருந்து பிசினஸ் மேனுங்க வருவாங்க மலேசியாவுக்கு, வந்து கீழாங்க கட்டுவாங்க, வந்து ஃபேக்டரி திறப்பாங்க. அப்ப யாருக்கு வேலை கொடுப்பாங்க, நமக்கு தானே. சோ dapat memulihkan pendapatan negara, இன்கம் கூட வரும். pendapatan வார்த்தை அஃபோர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன, saling membantu பண்ணலாம். ஓகே, mendapat bantuan கிடைக்கும். bantuan seperti ini help untuk kebakaran, banjir, tsunami நமக்கு help கிடைக்கும். ஓகே, அப்படி எல்லாம் கொஞ்சம் போடுங்க. ஓகே, புரியுதா? மக்கள் வேலை வந்து நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இன்கம் கிடைக்கும். இன்கம் கிடைச்சிச்சா நமக்கு காசு கூட வரும். நம்ம காசு கூட நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், இது வந்து ஒரு வார்த்தை சொல்ல, என்னது, dapat meningkatkan taraf hidup rakyat. taraf hidupனா வாழ்க்கை தாரம். ஓகேவா, புரிஞ்சா? Bab 2, sistem pemerintahan dan kegiatan ekonomi. Sistem pemerintahan பேலஸ்ல ராஜா, பம்பசார், சுல்தான் அவங்க கதை. எக்கானமி, என்ன வியாபாரம் செய்யறாங்க, இங்க என்ன இருக்கு, அதான் கதை. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி bagian A பார்ப்போம். Maklumat berikut berkaitan dengan gelaran pemimpin kerajaan di alam Melayu. Maharaja di pulau, raja di gunung. ஓகே, இது வந்து யார் இப்படி சொல்லுவா? ஓகே, யார் இப்படி ராஜா பேர் யூஸ் பண்ணுவா? ஆன்சர் வந்து என்னது, சி. ஓகே,
kerajaan sorry Raja Sriwijaya adana வெயிட் பண்ணுங்க செக் பண்ணிடுறோம் கரெக்டாக ஓகே kerajaan Sriwijaya தான் முக்கு சொல்ல பாருங்க ஓகே next கேள்வி Pernyataan berikut berkaitan dengan gelaran yang digunakan oleh pemerintah kerajaan Funan. Pemerintah alam sejagat. Alam sejagatனா இந்த ராஜா வந்து அப்படி சொல்றாங்க. என்ன கேக்குறாங்கன்னா ஆக்சுவலி உண்மையான இந்த பட்டப்பேர் ஒரு பட்டப்பேர் இருக்கு. ஏபிசி ஒரு பேர் இருக்கு. அந்த பேருக்கு தான் அர்த்தம். Pemerintah alam sejagat. ஓகே ஆன்சர் வந்து பாய் சக்கரவர்த்தின் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸை இந்த கேலக்சியை பாதுகாக்கிற ஒரு மன்னன் சக்கரவர்த்தின் ஓகேவா Funanlah kerajaan soalan 3 sistem seralai berikut berkaitan dengan sistem pemerintahan dan pentadbiran kerajaan Funan என்னன்னா இங்க வந்து ரெண்டு இது இருக்கு பூசாட் சென்ட்ரல்ல ஞாபகம் இருக்கா இந்த ஒரு ஜோக் சொன்னானே பாட்டி இங்க இருக்காங்க கேட்டாங்க பாட்டி வீல இருக்காங்கன்னு அந்த ஜோக் அதுதான் இது பூசாட் அதாவது எஸ்கியூ அப்புறம் விலாயா மற்ற டவுன் இது யார் ஸோ பூசாட் வந்து நார்மலா ராஜா இருப்பாரு விலாயா வந்து யாரு பாத்துக்குவா ஓகே விலாயா யாரு பாத்துக்கோ ஆன்சர் பி பூத்திரு ராஜு புலிங்கன் பார்ப்பாங்க ராஜா ஆஃப் பேலஸ் இருப்பாரு மற்ற சின்ன சின்ன நாட்டை யாரு கொடுத்துருப்பாரு புலிங்கிட்ட கொடுத்துருப்பார்ல பூத்திரா ராஜு ஓகே இது வந்து ஸ்ரீவிஜயால இருக்கும் ஒரு கிணறு இன்ஸ்கிரிப்சி தலாக பாத்து இதுல இன்ஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க இதுல என்ன எழுதி வச்சிருக்கான்னு கேட்பாங்க உங்ககிட்ட இது ஃபோன்ஃபோலி இருக்கு கவினுக்கு இந்த படிச்சிருக்கும் இது என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா ராஜா கிட்ட நம்ம நன்றியோட இருக்கணும் அங்கார் சும்பா பண்ணணும் ராஜாவுக்கு வந்து தலையில கிரௌன் பார்த்தியா பதவி ராஜா அவரானே மக்கள் வந்து அங்கார் சும்பா பண்ணோம் ஆமா நாங்க உங்ககிட்ட நாங்க விசுவாசமா இருப்போம் ராஜா வந்து பதுக்கு நல்லா பாத்துக்கோறோம் அவங்கள அது ஆன்சர் வந்து ஏ சிஸ்டம் பெமரிந்தா இத்தனை பாப்போட பேரு சிஸ்டம் பெமரிந்தா சிஸ்டம் பெமரிந்தால ராஜா பத்தி சொல்லியிருப்பாங்க ராஜா என்ன ராஜா மேல நம்ம விசுவாசமா இருக்கிறோன்னு ஓகே இந்திரபுரா அமராவதி கவுந்தாரா அன்னைக்கு நம்ம படிச்சு ஞாபகம் இருக்கா ஆன்சர் வந்து இங்க சம்பா பாய் அதே விஜயபுரா கவுத்தாரா அமராவதி இந்திரபுரா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே பாண்டுரங்கா மொத்தம் 5 இருக்கு nombor 6 andaikan anda dipilih sebagai berkhidmat untuk Sabta Prabu ஏற்கனவே சொல்லியிருக்க மஜ்ஜாபாயில் இருக்கு ஸோ அப்பக்கா கிரிட்டேரியா diperlukan சப்தா பிரபுவ வரணும்னா நமக்கு என்ன தேவை ஆன்சர் வந்து என்னது ஏ கராபட் டி ராஜ்னா ராஜாவோட ஃபேமிலி நம்ம இருக்கிறோம் நம்ம ராஜாவோட ஃபேமிலி மாமா மச்சம் சொந்தக்காரர் இருந்தா தான் நமக்கு வந்து சப்தா பிரபுல வந்து வேலை கொடுப்பாங்க இந்த சப்தா பிரபு யாருன்னா ராஜாக்கு புத்திமதி சொல்ல அட்வைசர் ஓகேவா மஜ்லிஸ் நசீஹத்னு சொல்லுவாங்க Nombor 7, raja berikut berkaitan dengan sistem pemerintahan dilaksanakan oleh kerajaan Angkor. இந்த kerajaan Angkor பத்தியா தேவராஜா மேல இருப்பாரு தேவராஜா யாரு ராஜு ஓகே சிவனுக்கு ஈக்குவல் அர்த்தம் குவாசு kedua குவாசு ketiga அவர் கீழே 2 பவர் இருக்கு பவர் 2 பவர் 3 அவருக்கு அப்புறம் சோ இவங்க யாருன்னு கேக்குறாங்க ஓகே பேஜ் 27ல பாருங்க டெக்ஸ்ட் புக்ல ஓகே என்ன ஆன்சர் வந்து டாங்கி 3 dan 4 பெருமைசூரி ராஜமுடு தேவராஜா வைஃப் கீழே இருப்பாருங்க அடுத்து இருந்து அவங்க வைஃப் இந்த சைடு 3ஆவது பவர் வந்து அவரோட புள்ளன யாரு ராஜா மூடா ஓகேவா ஆன்சர் டாங்கி ஓகே பெருமைசூரி ராஜமுடு ஓகே nombor 8 wilayah berikut wujud dalam sistem pemerintahan pentadbiran di kerajaan Alam Melayu ஓகே இந்த விலாயா இந்த சின்ன நெகிரி அந்த கிராஜான்ல இந்த சின்ன டவுன் பேரு கபுபத்தன் கவதாரன் பக்குவான் இதெல்லாம் இங்க இருக்குன்னு கேக்குறாங்க பேஜ் 27 ஆன்சர் இருக்கு ஆன்சர் வந்து மாஜாபாஹேட் 8C பாத்தியா நம்ம பார்க்கதான் ஸ்லாங்கா படிக்கிறோம் ஏன்னா கேள்வியை ரொம்ப குறிப்பா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேக்குறானுங்க அதனால புக் டெக்ஸ்ட்ல எந்த கீ பாயிண்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது நான் நிறைய கொடுப்பேன் நிறைய அது இதுன்னு கொடுப்பேன் அங்கே மோக்காப் எக்ஸாம் எல்லாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்கு தான் நமக்கு கடவுள் மாதிரி சிஜாரால நல்லா படிக்கணும் ஓகே நம்ம சிம்பிளன் menjadi sebahagian daripada Pradatuan Kerajaan Sriwijaya ஸ்ரீவிஜயால வந்து இது வந்து ஒரு ஊரா வந்துச்சு ஏற்கனவே ஓகே ஊரா இருந்திருக்கான் ஆன்சர் கிடாத்துவ ஓகே ஸ்ரீவிஜயா வந்து கிடாத்துவல வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் கேக்குறாங்க எந்த ராஜா வந்து ஸ்ரீவிஜயா வந்து ஆட்சி செஞ்சிச்சுன்னு ஒரு டைம்ல வந்து அங்க இருந்துச்சான் ஐ மீன் அவங்க இதுல கிடாத்துவ ஆன்சர் ஓகே நம்ம செப்புலோ கோலங்கான் வனிதா பெருமைசூரினா மகாராணி
turut wanitana golongan wanitana pemula ladies. Turut diberikan kedudukan yang tinggi dalam sistem pentadbiran sesebuah kerajaan. ஓகே, எந்த kerajaan வந்து மகாராணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மகாராணி தான் மேலே இருப்பாங்க. இது ஆன்சர் வந்து டாங்கி. அங்கூர்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோ, மகாராணிக்கு தான் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, நம்ம 11 பாரா ஏன் முக்கியம் அங்கூருக்கு ரொம்ப ஃபேமஸான கேள்வி. ஓகே, ஆன்சர் வந்து ஏ menyimpan air, தண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்னது, சாவாப்பாடிக்கு தண்ணி ஊற்றணும். mengairi kawasan சாவாப்பாடி. எங்கெங்க நீங்க இந்த கேள்வி ஆன்சர் பண்ணி மார்க் பண்றீங்களோ அப்பப்பே படிங்க. ஓகே ஓகே, இது வந்து புவாப்பாலா வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கச்சா வந்து விற்கிறாங்கங்க, பசாலாம் இருக்கும், கடையெல்லாம் இருக்கும். இது எங்க இதை இதை நட்டு வச்சிருக்கான்னு கேட்கறானுங்க. பாத்தியா, இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. புலாவ் பண்டா ஆன்சர் வந்து பாய். ஓகே, 13 berkaitan dengan kerajaan Kedaton வந்து ஆபீஸ் பங்கரா பூஜாங். அங்கோரோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. pelabuhan எங்க இருக்கு, ஐ மீன் ஆபீஸ் மட்டும் இல்ல, pelabuhan சொல்ல பார்த்தியா, Port Dickson, Port Klang, Port எங்க இருக்கு, கிடாத்தோட Port வந்து பங்காலான் பூஜாங். அங்கோரோட அந்த Port வந்து எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து டாங்கி யசோதாரா பூரா. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பூரா வந்து ரொம்ப அங்கோர் தான் யூஸ் பண்ணுவாங்க, யசோதா பூரா. ஓகே, pedagang beriko membawa barang yang dijual dan ditukar kepada Alam Melayu. ஓகே, pedagang சைனால வந்து அல்லாம் மலாயுக்கு வராங்க. என்ன ஜாமான கொண்டு வராங்க, மாத்துறாங்க. ஓகே, என்ன ஜாமான கொண்டு வராங்க சைனால இருந்து இங்க வந்து மாத்திட்டு போலான்னு, என்ன ஜாமா உங்களுக்கு இது ட்ரேட் பிசினஸ் பண்றாங்கன்னு ஆன்சர் கேள்வி. ஆன்சர் வந்து சி டுவா டான் தீகா. ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனால என்ன ஃபேமஸ் என்ன தெரியுமா, சுத்தரான்னு சொல்லி கொடுத்தேன். அந்த துணி சைனீஸ் போட்டிருப்பாங்க, துணி சுத்தராவும் செய்யறாங்க. அடுத்து பாயம், சைனா வந்து ரொம்ப சூடா இருக்கும், கொடை பாய்ப்பாங்க. ஸோ கொடை அங்கே தயாரிக்கிறாங்க. ஓகே, சுத்தரா பாயம் வந்து சைனால இருந்து வருது. இந்த கைன் கப்பாஸ் இருக்கு பத்தி அந்த வீடியோ தெரிவித்தன மும்பாட்டே. கைன் கப்பாஸ் வந்து இந்தியா, மாணிக்கு வந்து அதுவும் இந்தியா தான். இந்த மாணிக்கிற கழுத்து போட மொத்த மணியா இருக்குமே, அது இந்தியாவில் தான் செய்வாங்க. சுத்தரா பாயும் அர்த்தம் சைனாக்கார கொண்டு வருவோம். அடுத்தது தம்பிக்கார். உள்ள சப்ஜெக்டிவ்ல கேட்டா, பாக்கிய ஸ்ட்ரக்சர்ல கேட்டா தம்பிக்கார்னு சொல்லிடு. தம்பிக்காரு, சுத்தரா, சாவானு, பிங்காங்கு எல்லாமே, மங்கு கோலை எல்லாமே சைனால இருந்து கொண்டு வருவானுங்க. ஓகே, இது ஒரு மரம். ஓகே, இது வந்து பொக்கோ கஹாருன்னு சொல்லுவாங்க. பொக்கோ கஹாரு, இப்போ நீட்டா இருந்தா பொக்கோ கஹாரு. இந்த பொக்கோ கஹாரு வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்குறாங்க கேள்வி. ஓகே, இது வந்து இந்த மரம் வந்து கட்ட வந்து இது பேஷ் திகப்படுவா பாரு, பெர்ஃப்யூம் வாங்கி மகான் வாங்கி. ஓகே ஓகே, இது வந்து கடலுக்குள்ள இருக்கும். காமட் லவுட், பேர் என்ன, காமட். ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆன்சர் வந்து சி பெருபாத்தான், மருந்து ஜாமா, கடலுக்குள்ள எடுத்து மருந்து செய்வாங்க. பெருபாத்தான். ஓகேவா, பேஜ் 17. masyarakat Champa menjalankan aktiviti perlombongan. Perlombonganனா KGF ஞாபகம் வச்சுக்கோங்க, லொம்போங், மண்ணுக்குள்ள நோண்டி என்ன எடுப்பாங்க சம்பால. ஓகே, சம்பால ஃபேமஸானது என்ன, நம்ம 17. ஆன்சர் வந்து ஏ பேரா உமாஸ். ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோல்டு, செகண்ட் பிரைஸ் சில்வர். கோல்டு சில்வர் அங்கே சம்பால ரொம்ப இருக்கும். ஓகே, அப்புறம் அங்கோர்ல வந்து 18 kerajaan masyarakat Angkor melakukan kegiatan melombong biji besi. biji besiனா இரும்பு மெட்டீரியல் மண் நோண்டி எடுக்கிறாங்க. அங்கோர்ல எந்த சைட்டு செய்யறாங்க, அதான் கொஸ்டின். ஆன்சர் 18. ஆன்சர் வந்து ஏ pergunungan Phnom Deck. ஓகே, டெக் ஞாபகம் வச்சுங்க, டெக்குனா இரும்பு ஜாமா. ஓகே, hasil pembuatan cuka kelapa தேங்காய் வச்சு சுக்கு செய்வாங்க. ஓகே, டி hasilkan யார் செஞ்சா, யாரு கண்டுபிடிச்சா சுக்கு கிளப் செய்யலான்னு. ஓகே, ஆன்சர் வந்து டாங்கி ஸ்ரீவிஜய் தான் கண்டுபிடிச்சாங்க கிளப். ஏன்னா ஸ்ரீஜய் எங்க இருக்கு, பழம்பாங்க இண்டோர் இருக்கு. இண்டோர் சேல் தான் ரொம்ப மரம் இருக்கும், போலோ கிளப் போச்சு, போக்கோ கிளப் ரொம்ப இருக்கும், அதை வச்சு சுக்கு கிளப் செய்யறாங்க. ஓகே, கடைசி கேள்வி. மஜாபாஹில வந்து அரிசி வச்சு மீ செய்யறாங்களா, menghasilkan மீ daripada beras. ஓகே, மீயோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, daripada beras. மீயோட ஸ்பெல்லிங் பாருங்க, MI வரும், MEE ல. ஓகே, இதுல என்ன கத்துக்கலாம். ஓகே, என்ன நம்ம வந்து கத்துக்கலாம்னா ஆன்சர் வந்து பாய் பீஜாசானா அறிவாளித்தனம். இதுல காசி சாய் என்ன இருக்கு, பாச பத்தி நினைச்சிருக்கா. செட்டு மிடில் கிளாஸ், ரொம்ப செலவு பண்ணாம இருக்குது வச்சிருக்கா இல்லையே. தங்குஜா பொறுப்பு, இல்ல என்ன இருக்கு சம்பந்தம். ஆன்சர் வந்து பாய் அறிவாளி. பீஜாக்னா பண்டாய்னு அர்த்தம். பாரு, அடுத்து மீ செய்யறாங்க, பண்டாய் தானே. மஜா பஹேல பேஜ் 33 படிங்க. ஓகே, ஸோ பாக்கியம் பி வந்துட்டோம். பாக்கியம் பி வந்து
sistem pemerintahan diamalkan oleh kerajaan alam Melayu yang masyhurna famous அர்த்தம் ialah sistem beraja. Funanல வந்து kerajaan Funan வந்து beralami sistem beraja தானே, எல்லாமே ராஜா தான் இருக்காங்க. பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 3 மார்க்கா. So Funan யார் ஹெல்ப் பண்றா? நான் சொல்ல படிக்கணும். Raja Funan dibantu oleh golongan agama. பாண்டித்தர்கள் ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, dibahagi மொத்தம் 7 சின்ன நகரி இருக்கும். dibahagi kepada 7 buah wilayah. ஃபூனான் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. விலாயானா சின்ன சின்ன ஊர் டவுனு 7 பிரிச்சிருப்பாங்க. இந்த 7 வந்து யார்ட்டு கொடுப்பாங்க? முதல் படிச்சோம் புத்திரா ராஜகிட்ட கொடுப்பாங்க, இளவரசருக்கு, பிரின்ஸ். அந்த மொத்தம் அந்த 7 பிரின்ஸ் இருப்பாங்க வச்சுக்கோங்க. அந்த 7 பிரின்ஸ்க்கு ஒரு பேர் என்னது? ராஜ கெச்சேல், சின்ன ராஜான்னு அர்த்தம். அப்புறம் அங்கோர் என்ன செய்வாங்க? அங்கோர் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க வந்து தேவராஜன் கூப்பிடுவாங்க, சிவன் அங்கோர். ஓகே, யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பம்பசார் ஹெல்ப் பண்ணுவாங்க. ராஜா அங்கோர் dibantu oleh pembesar. ஓகே, pembesarனா அவருக்கு வந்து பெரிய பெரிய மந்திரியால இருப்பாங்க. ஓகே, அவங்க ஜாக பண்ணுவாங்க, bidang agama, hakim, keselamatan. அங்கோர் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க, விலாயா daerah kecil kampung பிரிச்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் படிங்கப்பா அதை. ஓகே, வர நல்ல சான்ஸ் இருக்குல்ல. ஓகே, பி இது கேபாட்டே. Yang di Pertuan Agong merupakan tunggal kerajaan negara, ketua utama negara, sistem pemerintah ini. Okey, என்ன சொல்றேன்னா அgung வந்து நாட்டு வந்து முக்கியமான ராஜா. அவர் வந்து ராஜா இருக்கிறத நமக்கு வந்து மரியாதை, நமக்கு வந்து ஒரு சிம்பிள் அவர் இருக்கிறாருன்னு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ராஜா வந்து நம்ம நாட்டுக்கு ஏன் முக்கியம்னு கேட்குறாங்க. ஓகே, நான் சொல்லி வச்சிருக்கேன் ராஜா ஏன் முக்கியம், இது நான் வந்து சொன்னேன். ஓகே, ராஜா வந்து என்ன அர்த்தம்னா அgung, அதாவது அgung வந்து அgung adalah ketua negara, நாட்டோட தலைவர் அவர் தான், ketua negara அவர் தான், ketua agama அவர் தான், ketua angkatan tentera ஆர்மி மிலிட்டரி படை ketua அவர் தான். ஓகேவா? அவர் வேலை வந்து melindungi rakyat, மக்களை பாதுகாக்கிற வேலை. ஓகே, இதெல்லாம் நீங்க எழுதணும். ஓகே, masyarakat alam Melayu, anda kelvi masyarakat alam Melayu menjalankan kegiatan pertanian, senaraikan 2 kerajaan alam Melayu menjalankan aktiviti penawaran padi. It's very easy. அந்த 7 கிராஜான்ல 5 கிராஜான்னு அவங்க இடத்துல வந்து நாட்டில் வந்து பாடி அரிசி நெல் வந்து நட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பாரா இருக்கு? அங்கோர் கிட்ட பாரா இருக்கு. அடுத்தது யாரு? ஃபூனான போட்டுருங்க, ஃபூனான் போடுங்க. ஸ்ரீவிஜயா போலாம், ஸ்ரீவிஜயாலையும் இருக்கு. ஓகேவா? ஓகே, அப்பக்கா ஃபக்தோ பிரணாமன் பாடி ஏன்? ஓகே, அரிசி நெல் விவசாயம் செய்யறோம். நான் எனக்கு என்ன சொன்னேன்? என்ன வேணும்? தானா யாங் சுபூர், நல்ல பசுமையான மண்ணு. terletak di lembah sungai பக்கத்துல இருக்கணும், அப்பதான் மண்ணு ஈரமா இருக்கும், நெல்லு போடலாம். அப்ப என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி யார் கொடுப்பா? hujan yang mencukupi. ஓகேவா? அப்படின்னு போடுங்க. ஓகே, அப்புறம் சில நாட்டுல வந்து ketua air இருப்பாரு, ketua air, அவர் வந்து சூப்பர்வைசர். ஓகே, அப்புறம் ஒரு தாசிக் பேர் இருக்கும், தாசிக் பேர் வந்து Tonlin Sap mengairi kawasan padi sawah. அப்படிலாம் போடுங்க. ஓகே, சொல்ல கேளுங்கப்பா. ஓகே, இது போஸ்ட் இருக்கு, pertanian sebagai perniagaan. என்னன்னா விவசாயம் வந்து ஒரு வியாபாரம், மக்களோட இன்கம், வேலை வாய்ப்பு, ஏழை வறுமையை இது பண்ணும். இது என்ன மெசேஜ்? அதான் மெசேஜ் அது எழுதியிருக்க, அதே போடுங்க. ஓகேவா? என்ன மெசேஜ்? என்ன மெசேஜ் வந்து என்னன்னா pertanian merupakan satu perniagaan, விவசாயம் வந்து ஒரு வியாபாரம். boleh menjana pendapatan, இங்க எழுதிக்கு பேரு boleh menjana, இம்முகான் மட்டும் தூக்கி போடுங்க. peluang pekerjaan, வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி என்னது? memberi, dapat memberikan peluang pekerjaan kepada rakyat மக்கள், orang சொல்லாதீங்க, rakyat. அப்புறம் membasmi kemiskinan, membasmina ஒழிக்கிறது வறுமையை, மிஸ்கினா ஏழையை ஒழிக்க, ஐ மீன் வறுமை இல்லாம இருக்கணும். ஓகே, boleh membasmi kemiskinan, அவ்வளவுதான். அங்க இருக்கிற தூக்கி போடுங்க. Okey, perdagangan adalah kegiatan ekonomi yang penting bagi kerajaan alam Melayu. என்ன கேட்கறாங்க? வியாபாரம் ரொம்ப முக்கியமான ஒரு எக்கானமி, ஒரு வேலை தொழில். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ரீவிஜயால 3 பாராங்க வந்து சொல்லுங்க. வெரி ஈஸிலா, உங்களுக்கு என்ன தெரியுமோ போடுங்க. ரெம்மாசு, பேரா போடுங்க, பிராஸ் போடுங்க. மலேசியா நம்ம நாட்டில் என்ன இருக்கு? தானா மலையில ரெம்பா ரத்தூஸ்னு போடுங்க. வேற என்ன போடலாம்? ரோத்தான் போடுங்க. காட்டு என்ன இருக்கு? ரோத்தான் இருக்கும். அங்கேயே தானே ஒரு என்ன சொன்னேன், அல்லாம் Melayu எல்லாமே சேம் தானே. இங்கேயும் காடு இருக்கு, கடாத்துவில் சீஜன் காடு இருக்கும். அந்த காடுல என்ன இருக்கும்? ரோத்தான் இருக்கும், கடல் இருக்கும். கடல் என்ன இருக்கும்? ஈக்கான் இருக்கும். அதை போடுங்க. காட்டுக்குள்ள வேற இருக்கும் சூடம், சூடம், சாமி கும்பிடுமா சூடம், காப்பூர், பாரூஸ், 3 தான் கேட்டிருக்காளா? போடுங்க. ஓகே. B, jelaskan faktor-faktor mendorong perkembangan kegiatan di 3A. இந்த வியாபாரம் நல்லா வருது, பிசினஸ் அங்க. ஸோ என்ன ஃபக்டர்? ஃபக்டர்னா யா, ஃபக்டர் என்னது? வாய், மலாயில் என்னது? புஞ்சா, ஃபக்டர். ஓகே,
என்னன்னா ஓகே ஆன்சர் வந்து நிறைய இருக்கு. இது இந்த ஆன்சர் எல்லாமே மற்ற நாட்டுக்கும் சேம் தான், Sriwijaya மட்டும் இல்லை. என்னது? kedudukannya strategik, laluan perdagangan antara timur dan barat, mempunyai pelabuhan, terdapat banyak kemudahan seperti bekalan air, tempat tinggal, portல நிறைய வசதி இருக்கு. ஓகே, terdapat banyak barang dagangan, terdapat banyak hasil bumi. அது போடுங்க. ஏன்னா நீங்க வந்து பெருங்கான எழுதணும், நான் வந்து பாயிண்டா சொல்றேன், நீங்க அழகா எழுதுங்க. ஓகேவா? selain itu terdapat banyak barang dagangan, seterusnya terdapat juga pelabuhan dengan banyak kemudahan. ஓகே, அப்படியே எழுதுங்க. ஐயாட்ல பீன பண்ணி எழுதுங்க. ஓகேவா? கேள்வியை பாருங்க. பெருங்க நிறைய இருந்துச்சுன்னா நீங்க லிங்கா பார்த்தா எழுதி ஆகணும். சும்மா அப்படியே பாயிண்ட் 1, 2, 3 பாயிண்டா சொன்னா சிம்பிளா சொன்னா போறோம். அடுத்த கேள்வி, mengapakah kegiatan perdagangan amat penting untuk sesebuah negara? Yang வியாபாரம் ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு. ஓகே, பாப் சத்து தானே படிச்சோம். ஏன் முக்கியம்னு? ஏன் முக்கியம்? இன்கம், காசு, வருமானம், தரஃப் ஹிடோப், வேலை வாய்ப்பு, அப்படியே தூக்கி போடு. இப்போ உடனே சொல்றேன் பேரு ஏன் முக்கியம். dapat mengekspor. ஓகே, நீங்க திரும்பி அதை எழுதணும். kegiatan perdagangan amat penting untuk sesebuah negara. அந்த பேர் நீங்க தூக்கி அப்படியே போடுங்க. ஓகே, so nombor 1 வந்து kegiatan perdagangan amat penting untuk sebuah negara kerana dapat mengekspor bahan tempatan. dot. Selain itu dapat memberi peluang pekerjaan. dot. Seterusnya kita juga boleh menjana pendapatan rakyat. ஓகே, கடைசியா போட்டு 4 மார்க்கா 4வது ஆன்சர் கொடுங்க. higher sekali meningkatkan taraf hidup rakyat. அந்த கீவேர்டை போடு. புரிஞ்சா? ஓகே, 4வது கேள்வி, kerajaan Alam Melayu kaya hasil hutan, hasil laut. Malaysia வந்து என்ன காய தெரியுமா? அந்த Alam Melayu, Alam Melayu இந்த 7 kerajaan என்ன காயனா hasil பூமி இருக்கு. பூமினா மண்ணுக்குள்ள என்னது என்ன சொல்லுவாங்க? hasil galian. galiனா நோண்டிடுது, மண்ணை நோண்டி எடுக்குது. hasil galian. அடுத்து என்ன இருக்கு? காட்டுல என்ன இருக்கு? hasil hutan. கடல் என்ன சொல்லுவாங்க? hasil laut. hutan என்ன இருக்கும்? என்ன சொன்ன? ரோத்தான் இருக்கு காட்டுல. சொல்லுங்க, எழுதுங்க பேரு. hasil hutan என்ன சொல்லியிருக்காங்க? ரோத்தான் இருக்கு போடுங்க. சூடம் வந்து காட்டில் எடுப்பாங்க. காப்பூர், பாரூஸ். ஒரு மரம் பார்த்த மரம் என்னது? போக்கோ கஹாரு. அப்புறமா ஒரு கூண்டு இருக்கு, அந்த குருவி சின்ன சூப் வச்சு குடிப்பானுங்க. அந்த கூண்டு பேர் வந்து சாராங் பூரோங் layang. அது பேர் வந்து layang, அந்த குருவி பேரு. ஓகே, அடுத்த கேள்வி, jelaskan kegunaan hasil hutan hasil laut yang ditemui di alam Melayu. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். இந்த hasil hutan, hasil இப்ப சொன்ன பத்தி நிறையா, இதை வச்சு என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் சாப்பாடு தானே போடுங்க. boleh dijadikan sebagai makanan. வேற என்னது? கஹரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃப்யூம் தானே. boleh dijadikan sebagai bahan pewangi. நான் சொல்றேன், நம்ம சூப் வச்சு குடிப்பாங்க, அது வந்து மருந்து. ஆக்சுவலி boleh untuk tujuan நோக்கம், why, untuk tujuan perubatan. அடுத்த என்ன செய்வாங்க? டெக்கோ செய்வாங்க. ரோத்தான் வச்சு என்ன செய்யலாம்? ரோத்தான் வச்சு ஒரு சேர், நாற்காலி மாதிரி செய்யலாம். untuk perhiasan, டெக்கோ செய்யறது. அழுகு பொருட்கள்னா கிராஃப்ட் தாங்கன். இது எல்லாம் பேரும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஐயாட்டா எழுதுறோம். ஜெல்லாஸ்கான் போட்டாலே ஐயாட்டா எழுதணும். ஐயாட் சென்டென்ஸா எழுதணும். cadangkan langkah yang boleh lakukan untuk memanfaatkan kekayaan hasil hutan dan hasil laut negara kita. langkahனா என்ன செய்யணும்? ஸ்டெப். cadangkanனா ஐடியா கொடு. இந்த நாட்டில், நம்ம Alam Melayu நாட்டில் இருக்கிற ஊத்தானு லாவுட்டை எப்படி நல்லா யூஸ் பண்ணணும்னு ஐடியா கொடு. என்ன செய்வாங்க? உங்ககிட்ட ஒரு ஜாமான், நீ வீட்டு போய் செடி நட்டு வைக்கிற, என்ன செய்வ? விளம்பரப்படுத்துவது தானே. போடுங்க, mempromosikan, promosi di peringkat antarabangsa. வேற என்ன செய்வோம்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போடுவோம் தானே. வாட்ஸ்அப் போட்டுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வியாபாரத்தை போடுங்க. boleh membuat promosi di media sosial. சொல்ல தெரியலையா? membuat promosi di Facebook dan Instagram போடுங்க. சரி, நான் திரும்பி ஓகே, இந்த bahagian வந்து கொஞ்சம் இதாயிருச்சு, நான் திரும்பி சொல்றேன். ஓகே, சாரி. ஓகே, bahagian C நான் கொஞ்சம் வேகமா போறேன். Okey, pelbagai kegiatan ekonomi dijalankan oleh masyarakat Alam Melayu. Alam Melayu என்னென்ன ekonomi செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். pertanian seperti menanam padi, rempah ratus. Okey, அது சொல்லுங்க. அப்புறம் aktiviti perdagangan seperti aktiviti perdagangan kerana adanya pelabuhan. ஒரு பிசினஸ் perdagangan செய்யணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? pelabuhan இருக்கணும். pelabuhan அந்த ஷிப்பிங், port, pigs and port clang க்கு சொல்லியிருக்கேன். வேற என்ன செய்றாங்கன்னா mengumte hasil hutan. hasil hutan காட்டுக்குள்ள என்ன இருக்கும்? சொல்லுங்க. sarang burung, rotan,
Kapu Barus, Gaharu, dan mengutip hasil laut. Kadang-kadang என்ன இருக்கும்? Ikan, mutiara, rumpai laut, gamat. அப்புறம் பொண்ணும்புங்கன் மண் ஒன்று எடுக்கிறாங்க. மண் ஒன்றுனா என்ன மண்ணுக்குள்ள என்ன இருக்கும்? எம்மாஸ், பேரா, பீஜி பசி. என்ன செய்வாங்க? பொம்புவாத்தான் செய்வாங்க. ஜாமனை தயாரிக்கிறாங்க. என்ன தயாரிக்கிறாங்க? தம்பிக்கார், காரம் செய்வாங்க, உப்பு செய்வாங்க, சுக்கு கிளாப்பு செய்வாங்க. எல்லாம் சொல்லுங்க. ஓகே, அடுத்தது menjelaskan kegiatan penanaman padi yang diusahakan dalam kalangan Kerajaan Alam Melayu. Alam Melayuல பாடி எங்க நட்டு வச்சுக்க உங்களுக்கு தெரியும்ல, அங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க என்னென்ன செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபூனால நட்டு வைக்கிறாங்க. ஃபூனால அங்கூர் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க வந்துச்சு. அப்ப அது காலம் ஆகி அப்புறம் அங்கூர் அங்க வந்துச்சு. அது பேர் என்னது? லம்பா சுங்காய் மங்கோங். தானா yang subur இருக்கு, hujan yang cukup இருக்கு, membekalkan air ke Tolin Sap. Tolin Sapனா ஒரு தாசிக் இருக்கு. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. சம்பால வந்து என்ன இருக்கு? சம்பால வந்து கத்து ஆயின்னு ஒருத்தர் இருப்பாரு, வாட்டர் சூப்பர்வைசர், அதை இன்சார்ஜ். மஜாபாஹில வந்து சுங்காய் பெங்காவான் சோலோ, அந்த சுங்காய் பேரு, அதான் தண்ணி சப்ளை பண்ணுது. ஸ்ரீவிஜயில வந்து 2 இடத்துல நட்டு வச்சிருப்பாங்க. முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீவிஜயில அந்த இடம் பேரு ஹுலு முசி தானா திங்கி பசேமா. இது நான் சும்மா சொல்றேன். நான் சொன்னதுல இருந்து ஒரு 4 மார்க் தான் கிடைக்கும். நீங்க தான் அதுல இருந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்ல தேடி கொஞ்சம் மார்க் பண்ணி அஃபோர்ட் பண்ணுங்க. ஓகே, மலாய் பண்டாயாகணும்ப்பா, நான் முடியாது, சாரி. ஓகே, மெசேஜ், இதுல இருந்து மெசேஜ் கேட்டிருக்காருங்க. அப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சாரி, apakah kesan sekiranya negara kekurangan sumber makanan? இது என்ன 2 கேள்வி இருக்கு இல்ல, 8 மார்க், 2 சோழன், ஒரே சோழன்ல என்னன்னா இதுல என்ன மெசேஜ் இருக்கு. அப்புறம் 2வது வந்து நாட்டுக்கு சாப்பாடு பத்தலன்னா நம்ம மலேசியால என்ன ஆகும்? கண்டிப்பா பேட் திங்ஸ் தானே, பேட்டா சொல்லணும், அவ்வளவுதான். நீங்க என்ன செய்யுங்கன்னா, மெசேஜ் கேட்டா இதுல இருக்கிற அப்படி எழுதுங்க. ஓகே, ஒரு 4-5 எழுதுனா போறோம். இதுல வந்து எத்தனை இருக்கு? 7 இருக்கு. நீங்க ஒரு 5 எழுதுங்க. 5 எழுதிட்டு அப்புறம் சாப்பாட்டு இல்லையா என்ன ஆகும்னா, ஒருத்தன் ஒரு நாட்டுல ரொம்ப பசி பட்டினி இருப்பாங்க பத்தியா, ரொம்ப இலும்பாயி, நீங்க ஒரு ஆப்பிரிக்கால, அது பேர் வந்து மலாயில் வந்து kebuluran, KEBULURAN, berlakunya kebuluran. சாப்பாடு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? மற்ற நாட்டுல இருந்து வாங்கி ஆகணும். kerajaan terpaksa mengimport, membeli தெரியுமா? ஒரு ஜாமான் நம்ம மற்ற நாட்டுல இருந்து நம்ம வாங்குறோம்னா அது பேர் வந்து இம்போர்ட். நம்ம வெளியில விக்கிறோம் பத்தியா, அது எக்ஸ்போர்ட். kerajaan terpaksa mengimport makanan dari luar. வேற நடக்கும்? பசி பட்டினி இருந்தா மக்கள் வந்து வயலன்ஸா வருவாங்க, வறுமை கூட வரும், வயலன்ஸ். ஸோ pergaduhan akan berlaku, சண்டை வரும். negara tidak aman, மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க, இந்த நாடு நல்லா இருக்காது, மக்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கீழே இறங்கி போயிடும். taraf hidup rakyat terjejas. அவ்வளவுதான். ஓகே, 2வது, Kerajaan Alam Melayu menjalankan kerajaan pelombongan, kegiatan pelombongan dan pembuatan. Alam Melayu வந்து pertanian செய்றாங்க, perdagangan செய்றாங்க. ஏன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெlombongan செய்றாங்க, pembuatan செய்றாங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 6 மார்க்குங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா. பெlombongan என்னது? melombong perak, melombong emas, melombong biji besi. அப்புறம் எப்படி அதை செய்வாங்க தெரியுமா? அந்த காலத்துல மெஷின்லாம் கிடையாது. எப்படி? ஒரு மங்கு தட்டு மாதிரி இருக்கும் பெருசா, தண்ணிக்குள்ள விட்டு அப்படியே அலசி எடுப்பாங்க. அது பேர் மலாயில வந்து mendulang. சின்ன சின்ன ஆரம்பிப்பாங்க. secara kecil-kecilan. சொல்லுங்க, masyarakat Alam Melayu சோம்பேறி படக்கூடாது, திரும்பி எழுதணும். masyarakat Alam Melayu menjalankan kegiatan pelombongan secara mendulang dan kecil-kecilan. சின்ன சின்னதா செய்றாங்க. ஓகே, அப்புறமா pembuatan என்ன செய்வாங்க? நீ சொல்லணும். buat apa? membuat cuka kelapa, membuat tembikar, membuat garam, membuat gula, membuat minyak. என்னது? beras, அரிசியிலிருந்து மீ செய்றாங்க. membuat mie daripada beras. புரிஞ்சா? B. terangkan aktiviti pembuatan yang dilakukan oleh masyarakat Alam Melayu. actually ஒன்றும் இல்லை, திரும்பி இந்த 2வது கேள்வி பற்றிய pembuatan அதே இங்கே கேட்டிருக்கானுங்க. ரிப்பீட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. என்ன ரிப்பீட் பண்ண போது நீங்கள் வந்து சொல்லணும் எந்த ஒரு மக்கள் யார் செஞ்சாங்கன்னு. ஓகே, இப்போ ஃபூனா சம்பால வந்து இந்த ஜாமன் தயாரிச்சாங்க, menghasilkan pelbagai barangan. சம்பா வந்து தம்பிக்காய் செய்கிறாங்க, மஜாபாஹிட் வந்து சுக்கா கிளப்பு செய்கிறாங்க. திரும்பி ரிப்பீட் பண்ணல, அவ்வளோதான். அடுத்த கேள்வி கடைசி வந்து apakah nilai சொன்ன நிலை moral நல்லது என்னது yang anda peroleh daripada kegiatan masyarakat tersebut. ஓகே, ஒரு மக்கள் அலாமை செய்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் நல்லா இருக்கணும்? pemerintah பண்டாயா இருக்கணும். என்ன அர்த்தம்? pemerintah sentiasa bermotivasi, நாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மைண்ட் மோட்டிவேஷன் இருக்கணும். ஓகே, அப்புறம் rakyat juga perlu bermotivasi. நீ எப்படி எழுதலாம்னா, rakyat dan pemerintah sentiasa bermotivasi. அப்புறமா menguasai ilmu pengetahuan, general knowledge இருக்கணும்.
கிவ் அப் பண்ணக்கூடாது. இப்போ தயாரிக்கிறோம், ஃபெயில் ஆயிடுச்சு, விட்டுறக்கூடாது. tidak mudah berputus asa, never give up. அப்புறமா நம்ம என்ன செய்வோம், ப்ராஜெக்ட் இனோவேஷன் செய்யற பத்தியா, புதுசா கண்டுபிடிக்கணும். sentiasa bersifat kreatif, kreatif, dan berinovatif. கிரியேட்டிவ்னா புதுசா கண்டுபிடிக்கிறது, berinovatifனா இருக்கிறத என்ன பெட்டரா ஆக்கணும். அடுத்து என்ன செய்வாங்க, ராஜா பண்டாயா இருக்கணும், நாட்டை கவனிக்க. pemerintah bijaksana dalam mengurus sumber alam. காடு கடல் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வந்து நிறைய பண்டாய் யூஸ் பண்ண தெரியணும். அடுத்தது sentiasa bersedia menghadapi cabaran, என்ன சேலஞ்ச் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். ஓகே, மக்கள் கீகே இருப்பாங்க, rakyat gigih rajin bekerja. புரியுதா, இது எல்லாமே போடணும். alright 8 markah. alright, புரிஞ்சா?